ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மணத்தக்காளி வத்தல் இருக்கு இல்லையா, அது வத்த குழம்பு வச்சேன். பாருங்கள், இது மணத்தக்காளி கீரை. அதில் அந்த காய் இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே நான் பறித்து காய வச்சுருக்கேன். ஸோ தட் அதுக்கு மேட்சிங்காக என்ன சைட் டிஷ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழைக்காய் பொடி மாசும் கோஸ் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். இந்த வத்த குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தான் அதை பண்ணியிருக்கோம். புளி கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். அந்த மணத்தக்காளி வத்தல் நல்லெண்ணெயில் தான் நல்லா வதக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி அதை போட்டால் போதும். குழம்பெல்லாம் நல்லா தாளிச்சிட்டு புளி தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு. மிளகாத்தூள், மிளகா தனியா ரெண்டுமே தான் நாங்கள் சேர்த்து அரைப்போம். அதை தான் நான் மிளகாத்தூள்னு சொல்கிறேன். பாருங்கள், கேபேஜ் இருக்குது. இதுக்கு காரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பச்சை மிளகா மட்டும்தான் கீரி போட்டிருக்கேன். வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே போடலை. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த கோஸை அலசி போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டோம்னா போதும். அப்படி தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, அதுவே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா குழம்பு கொச்ச பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன், வடகம் தாளித்து போட்டிருக்கேன். ஃபைனலாக அந்த நம்ம வறுத்தோம் இல்லையா மணத்தக்காளி வத்தல், அதையும் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள். அதுக்கப்புறமா வாழைக்காய் பொடி மாஸ்க்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்கு. வாழைக்காய் பொடி மாஸ்க்கு இந்த வாழைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கும் நம்ம பச்சை மிளகா தான் கீரி போடணும். மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்புக்கு பதிலாக சோம்பு தான் போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே பேஸ்ட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த வாழைக்காவையும் நல்லா அலசி அதில் போட்டுடணும். மஞ்சள் தூள், பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்தா போதும். இதுக்கு நம்ம தேங்காய் கூட திருவி போடலாம். அதுக்கு பதிலாக நான் தேங்காய் எண்ணெயில் தான் இதை சமைச்சிருக்கேன். வாழைக்காய் பொடி மாசம் மட்டும் ஃபைனல் டச்சாக என்ன பண்ணியிருக்கேன்னா, கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா ஒன்று பாதிமாக மிக்சியில் நான் போட்டு அதை மேலே தூவிட்டுருக்கேன். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அதை இறக்கிட்டோம்னா போதும். தண்ணி லேசாக தெளிச்சாலுமே பாயில் ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரே டேக்கில் பேசிட்டேன்.